ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வைரல் ரெசிபீஸ் சேலஞ்ச். நம்ம நிறைய ரெசிபீஸ் சோஷியல் மீடியாவில் பார்ப்போம், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் நிறைய ரெசிபீஸ் பார்ப்போம், எங்கேயாவது சேவும் பண்ணி வச்சுருப்போம். பட் அதை என்றைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி நான் சேவ் பண்ண டாப் 4 வைரல் ரெசிபீஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து இந்த பாம்பே ஹல்வா தான். நான் பாம்பேயில் தான் இருந்திருக்கேன். பட் டு பி ஆனஸ்ட் எனக்கு இந்த ஹல்வா பிடிச்சதில்லை. பிகாஸ் வெளியில் வந்து இதை மோஸ்ட்லி டால்டா இல்லைன்னா பாம் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு வியர்ட் ஸ்மெல் வரும். ஸோ அதனால நான் என்றைக்கும் இதை விரும்பி சாப்பிட்டதில்லை. பட் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்தே குட் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி இதை பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி நம்ம வீட்டிலே பண்ணலாம்னு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அண்ட் பண்ணுறதும் சிம்பிளாக இருக்குது. ஜஸ்ட் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நம்ம கார்ன்ஃப்ளவரை நல்ல வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, நம்ம இப்போ குயிக்காக கார்ன்ஃப்ளவர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் தான் எடுக்க போகிறோம். இப்போ இதில் நம்ம வாட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் வாட்டர் நிறைய தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் இந்த பாம்பே ஹல்வா ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் காமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பட் எனக்கு வந்து டு பி ஆனஸ்ட் எனக்கு நம்ம திருநெல்வேலி ஹல்வா தான் ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ ஊருக்கு போனாலும் வாங்கி வருவோம் நாங்கள். அண்ட் இப்போ இல்லை, நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து எப்போ ஊருக்கு போனாலும் ஹல்வா கண்டிப்பாக வாங்கி வருவோம். ஒன்று நாங்கள் வாங்கி வருவோம், இல்லைன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது மும்பை வர மாதிரி இருந்தால் அவங்க கண்டிப்பாக வாங்கி வருவாங்க. ஆல்சோ திருநெல்வேலியில் மஸ்கட் ஹல்வாவும் சூப்பராக இருக்கும். அது வந்து கோகோனட் ஆயிலில் பண்ணுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு நான்ஸ்டிக் தவாவில் அண்ட் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இது கொஞ்சம் மெல்ட் ஆகணும். நட்ஸ் தான் கொஞ்சம் பிரேக் பண்ணி வைக்க போகிறேன். இதுதான் டோட்டல் நட்ஸ். சுகர் மெல்ட் ஆகிட்டு இப்போ நம்ம கலர் தான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆரஞ்சு ரெட் கலர், கொஞ்சம் ஏலக்காய். இப்போ கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் தான். இது வந்து இப்படி கண்டினியூவாக ஸ்டர் பண்ணணும். இது இப்படி ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணுறேன். பிஸ்தா அண்ட் ஆல்மண்ட். நீங்கள் வந்து கேஷ்யூ கூட யூஸ் பண்ணலாம். இப்படி இதை கண்டினியூவாக ஸ்டோர் பண்ணணும். கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணணும். ஒரு 3 to 4 டைம்ஸ் கீ ஆட் பண்ணணும். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். நல்லா இப்படி நல்லா கிளாஸி ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் வைக்க போகிறேன். இதில் நல்லா கீ தடவிட்டு நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி 2 ஹவர்ஸ்க்கு நம்ம செட் பண்ண வைக்கணும். 2 hours later. இது நல்லா சூப்பராக செட் ஆகிட்டு இப்போ இது நம்ம ஸ்கொயராக கட் பண்ணிடும். நல்லா சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நான் ஒன்று ட்ரை பண்ணி தான் பார்க்க போகிறேன்.
வெரி நைஸ். ரொம்ப டேஸ்டியா இருக்கு. வெரி நைஸ். நல்லா சாஃப்டா சூப்பரா ஃப்ளேவர் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஏதோ ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. நல்லா இப்படி ஜில்லி ஜில்லுன்னு. இப்போ நெக்ஸ்ட் வைரல் ரெசிபிக்கு வந்து இந்த கோரியன் பொட்டேட்டோ தான் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அது ரொம்ப ட்ரெண்டிங்காகவே இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாக இருக்குது பண்ணுறதுக்கும். அண்ட் அதுக்கு நம்ம எடுத்துருக்க ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து பொட்டேட்டோ நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த அவுட்டர் லேயர் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ நல்லா பொட்டேட்டோ மேஷ் பண்ண போகிறோம். இது எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கனா நல்லாவே இருந்தது பார்க்க. இது வந்து பொட்டேட்டோ நல்லா குக் ஆகிருக்கணும், பிகாஸ் இது கம்ப்ளீட்டாக மேஷ் பண்ண போகிறோம் நம்ம. நல்லா பொட்டேட்டோ இப்போ இந்த மேஷர் வச்சு ஃபுல்லாக மேஷ் பண்ண போகிறேன். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் சால்ட். இப்போ இதை நம்ம அப்படியே நல்லா மேஷ் மாதிரி ஒரு மிக்ஸ் மாவு மாதிரி பண்ண போகிறோம். மாவு மாதிரி ஆயில் எதுவும் யூஸ் பண்ணலை. இது நல்ல மாவு, நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி வருது. கையில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு இதுலேருந்து ஷேப்க்கு இந்த ஏதாவது மூடி வச்சு இப்படி பண்ணணும். இந்த மாதிரி மஷ்ரூம் மாதிரி பார்க்க இருக்கும். ஸோ சூப்பராக இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த பாயிலிங் வாட்டரில் நம்ம இதை போட தான் போகிறோம். இந்த வாட்டர் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு இப்போ இந்த ஹாட் வாட்டரில் நம்ம போட போகிறோம். வாட்டரில் போட்டாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் ஆகும். குக் ஆகிக்கிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம இந்த ஒரு பவுலில் கார்லிக், கொஞ்சம் நிறையா கார்லிக் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட், ரெட் சில்லி பவுடர், ஒயிட் எள்ளு அண்ட் சோயா சாஸ். ஜஸ்ட் நம்ம ஹீட்டாக ஆயில் ஊற்ற வேண்டியிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த பொட்டேட்டோ நல்லா குக் ஆகிட்டு இப்போ இது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் சூடான ஆயில் ஊற்றுதேன். பொட்டேட்டோ போல்ஸ் இதில் போட போகிறேன். இது இப்போ பார்க்க இப்படி தான் இருக்குது. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இது ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்க்க ரொம்ப டெம்டிங்காக இருக்குது நல்லா. வெரி குட். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. நல்லா அந்த ஸ்பைசி மசாலா, அந்த ஆயில், அந்த கார்லிக் ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குது. தம்ஸ் அப். ஸ்வீட்டாகவே இல்லை, நல்லா ஸ்பைஸியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது ஒரு பைட்லேயும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பராக நம்ம அந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட், இப்போ நம்ம தேர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பேபி கார்ன் வச்சு நம்ம ஃப்ரைஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பேபி கார்ன் வந்து நம்ம கட் பண்ணி நல்லா ஃப்ரைஸ் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேபி கார்னை நம்ம ஹாஃபாக கட் பண்ணி உப்பு தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் நம்ம மைதா, கார்ன்ஃப்ளவர் அண்ட் கொஞ்சம் அரிசி மாவு, இது 3 மிக்ஸ் பண்ணி மற்ற ட்ரை மசாலா எல்லாம் போட போகிறோம். கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, oregano, red chili powder, கொஞ்சம் turmeric powder, நம்ம பேட்டர் ரெடி ஆயிட்டு
க்ரம்ஸ் வந்து நம்ம ஒரு பிரெட் அண்ட் அவல் போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். இப்போ இந்த பேபிகார்ன் நம்ம எடுத்து நல்லா அந்த பேட்டரில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் தான் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். சூப்பராக அது கிறிஸ்பி ஆகிட்டு இந்த மாதிரி பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளோட சர்விங் பிளேட்டில் எடுத்துடலாம். பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நல்ல முறுமுறுன்னு இருக்குது. வெளியில் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நல்ல முறுமுறுன்னு அப்படி நல்லா வெளியில் கிறிஸ்பி உள்ள சாஃப்டாக ரொம்ப 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 டெலிஷியஸாக இருக்குது. சூப்பர். இப்போ நம்ம லாஸ்ட் ரெசிபி தான் இந்த வீடியோக்காக பார்க்க போகிறோம், விச் இஸ் இந்த எக் ஃப்ரை. இது ரொம்பவே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. அண்ட் இதுக்காக நான் ஒன் எக் வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு எக் வந்து பீட் பண்ணி உப்பு போட்டு கொஞ்சம் பீட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், பட் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ இது தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ்க்கு வந்து ஆயில் கொஞ்சம் நிறையவே ஊற்றணும். ஸோ ஆயில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட் பாயில் எக் தான் நம்ம போட்டிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி தான் அது ஒரு பர்கர் ஷேப்பில் வர நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அந்த எக் போட்டாச்சு. இப்போ நம்ம பீட் பண்ணியிருக்க எக் தான் போட போகிறோம். இதில் நான் லைட்டாக சால்ட் அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன், லைட்டாக தான். ஸோ இது அப்படியே மேலே போட்டு ஒரு 5 minutes நல்லா குக்காக விடணும். அண்ட் கூடவே நம்ம அனியன், அப்புறம் தக்காளி, அப்புறம் கோரியண்டர், க்ரீன் சில்லி, அப்புறம் நம்ம ட்ரை மசாலா பவுடர், சில்லி பவுடர், உப்பு, பெப்பர் பவுடர், இது எல்லாமே நம்ம மேலே போட்டுறணும். இது டர்ன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது எனக்கு. லைக் அப்படியே உடையாமல் டர்ன் ஆகணும், அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ அது வந்துட்டு ஜஸ்ட் கொஞ்சமாக மட்டும் சென்டரில் பிரேக் ஆகிட்டு, மற்றபடி அது அப்படியே டர்ன் ஆகிட்டு நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. வெளியில் முறுமுறுன்னு உள்ள சாஃப்டாக அண்ட் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. நான் சப்பாத்தி கூட சாப்பிட்டேன். ஸோ எஸ், அந்த எக் ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அண்ட் நல்லா டேஸ்டியாகவும் இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம 4 ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். 4ம் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. அண்ட் நம்ம அப்படியே இந்த வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி வைரல் ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். அண்ட் நான் என்றைக்கு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.